வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் இடஒதுக்கீட்டை முன்வைத்து நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களின் போராட்டம் புரட்சியாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்து இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது திரிபுராவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது போராட்டம் தொடர்ந்து வங்கதேச ஷேக் ஹசீனாவின் தந்தையின் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமரின் இல்லத்துக்குள்ளும் போராட்டக்காரர்கள் நுழைந்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக வங்கதேச ராணுவ தளபதி செய்தியாளர்கள் மத்தியில் பேசி இடைக்காலமாக ராணுவ ஆட்சி வங்கதேசத்தில் அமையும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்கிற தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். வங்கதேசத்தில் அமைதி திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் துப்பாக்கிச் சூடு செய்வது தடுத்து நிறுத்தப்படும் என்றும் ராணுவ தளபதி கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவின் இல்லத்திற்குள் போராட்டக்காரர்கள் புகுந்த நிலையில் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவின் தந்தையின் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் அந்நாட்டின் முதல் அதிபருமான முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடைக்க முயற்சி நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது ஷேக் ஹசீனா திரிபுரா வந்திருக்கிறார், அங்கு தஞ்சமடைந்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்போது திரிபுரா மாநிலத்தில் அவருடைய ஹெலிகாப்டர் என்பது அதிகாரப்பூர்வமாக தரையிறங்கியுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான சுமார் 11,000க்கும் அதிகமான மாணவர்கள் வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கிருக்கும் அந்த பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லமான கோனோ பவன் என்பது கடுமையான ஒரு முற்றுகையிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய சகோதரி ரெஹானா ஆகிய 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி இந்தியாவினுடைய திரிபுரா மாநிலத்திற்கு வந்து இறங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வங்கதேசத்தினுடைய அந்த ஒரு மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்நாட்டு ராணுவ தளபதி அதிகாரப்பூர்வமாக மக்களிடையே உரையாற்றிய பொழுது தொலைக்காட்சிகள் மூலமாக கோரிக்கையை விடுத்திருக்கிறார். முதற்கட்டமாக மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டால் மட்டுமே நாட்டில் இயல்பு நிலை என்பது திரும்பும். தற்பொழுது பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துள்ளார் என்ற அறிவிப்பையும் அவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக செய்துள்ளார். அதற்கான அந்த ஒரு போராட்டத்தை கலைக்கும் முயற்சியில் வங்கதேசத்தினுடைய ராணுவமும் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதே சமயம் கோனபவனில் வைக்கப்பட்டிருந்த ஷேக் ஹசீனாவினுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை என்பது தற்பொழுது அந்த மாணவர்களால் உடைக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் அந்த சிலையின் மீது ஏறி அதனை அடித்து நொறுக்கும் காட்சிகளும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளன. ராணுவமானது கோனோ பவனை எட்டியிருக்கும் நிலையில் அங்கிருக்கும் மாணவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது வங்கதேச ராணுவமானது ஈடுபட்டு வருகிறது. இதிலும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த பகுதியில் தடி மற்றும் உள்ளிட்ட கம்புகளோடு உள்ளே புகுந்திருக்கும் நிலையில் அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தான் முதற்கட்டமாக வங்கதேச ராணுவமானது செய்து வருகிறது எனவும் டாக்காவில் நடைபெற்று வரும் அந்த போராட்டத்தை உடனடியாக மாணவர்கள் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் மீண்டும் ராணுவத்தினுடைய அதிகாரிகள் தற்பொழுது கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். பாலா, சுசித்ரா, இப்போ திரிபுரா வந்திருக்கிறார். மிக குறிப்பா அகர்தலாவில் அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருக்கிறது என்று சொல்லுகிற போது அதே நேரத்தில் ஷேக் ஹசீனா லண்டன் தப்பிச் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிறது. திரிபுரா அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாளும்? முதற்கட்டமாக இந்த ஒரு அகர்தலாவில் அவருடைய ஹெலிகாப்டர் என்பது தரையிறங்கி உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் அங்கிருந்து லண்டன், மிக முக்கியமாக அவருடைய மகளுடைய இல்லம் என்பது இங்கிலாந்தில் அமைத்திருப்பதால் அங்கு செல்வதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக வெளியாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவத்திடமிருந்தோ திரிபுராவினுடைய அரசாங்கத்திடமிருந்து அவர் இங்கு வந்து இறங்கியதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்பொழுது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே எல்லை பாதுகாப்பு படையினுடைய தலைவர்கள், டிஜி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவருமே மேற்கு வங்கத்துக்கு சென்று அங்கு இருக்கும் அந்த எல்லையில் நடைபெற்று வரும் அந்த ஒரு சூழல் குறித்த ஒரு ஆலோசனையும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக வெளியுறவுத்துறை அமைச்சரும் தற்பொழுது பல்வேறு ஆலோசனைகளை இந்த வங்கதேசத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசித்து வருகிறது என்பதையும் முதற்கட்டமாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த அகர்தலாவினுடைய செயல்பாட்டை பொறுத்தளவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியுறவுத்துறை அமைச்சகம் விரைவில் வெளியிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலை வருகிறது. பாலா, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகிய நிலையில் தற்போது அவர்
திரிபுராவின் அகர்தலாவில் ஹெலிகாப்டர் மூலமாக தரையிறங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து லண்டனில் உள்ள தனது மகனின் இல்லத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் போராட்டம் முற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேசத்தினுடைய முதல் அதிபருமான முஜிபுர் ரஹ்மானினுடைய சிலையை போராட்டக்காரர்கள் உடைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்க்கிறோம். அதே போன்று டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவின் இல்லத்திற்குள்ளும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி அவருடைய இல்லத்திற்குள்ளும் புகுந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளோடு இராணுவ தலைமை தளபதி பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது போராட்டத்தை கட்டுப்படுத்தி வங்கதேசத்தில் இயல்பு நிலையை திரும்பச் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வெடித்த மாணவர்களின் போராட்டம் மிக பெரும் புரட்சியாக மாறியிருக்கிறது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அவர் வங்கதேசத்தை விட்டு தப்பியோடிய நிலையில் தற்போது திரிபுராவின் அகர்தலாவில் அவர் தரையிறங்கி இருப்பதாகவும் அங்கிருந்து அவர் லண்டனில் உள்ள தன்னுடைய மகனின் இல்லத்திற்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுசித்ரா, தற்போது நம்ம அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முஜிபுர் ரஹ்மானின் சிலையை போராட்டக்காரர்கள் உடைக்கக்கூடிய காட்சிகள் என்பது வெளியாக இருக்கிறது. ராணுவத்தினுடைய அறிவிப்பு, மிக குறிப்பாக ராணுவ ஆட்சி தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. போராட்டங்கள் கட்டுக்குள் வருமா என்கிற கேள்விதான் பிரதானமாக இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை பார்க்கும் பட்சத்தில் டாக்காவில் போராடி வரும் மாணவர்கள் ஒரு தரப்பினர் தற்பொழுது ஷேக் ஹசீனாவினுடைய இந்த ராஜினாமா அறிவிப்பிற்கு பிறகு அங்கு கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக வண்ண கொடிகளை வீசி மாணவர்கள் டாக்காவினுடைய ஒரு பகுதியில் தற்பொழுது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 11,000க்கும் அதிகமானோர் தலைநகர் டாக்காவில் இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக அவருடைய ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாமா என்பது மாணவர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதை நம்மால் காண முடிகிறது. அதே சமயம் அந்த டாக்காவினுடைய கோனோ பவனில் அமைந்திருக்கும் கோனோ பவனில் உள்ளே இருக்கும் அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலும் வங்கதேசத்தினுடைய ராணுவமானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. பல்வேறு நடவடிக்கைகளையும் தடியடியில் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் தற்பொழுது வங்கதேச ராணுவத்தினர் அங்கிருக்கும் மாணவர்கள் மத்தியில் நடைபெற்றிருக்கிறார்கள். அவர்களை அமைதியாக கலந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ராணுவ தளபதி வஹூர் ரஹ்மான் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கையாக விடுத்திருந்தாலும் பல்வேறு மாணவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்திருக்கும் நிலையில் இந்த ஒரு தடை என்பது ராணுவத்தினால் அங்கு ஏற்பட்டு வருகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது வங்கதேசத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அமைதியற்ற சூழல், தற்போது ராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வங்கதேசத்தை எடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில எப்படி பார்க்கறீங்க இந்த சூழலை? அமைதி திரும்புமா? இது முதல் முறை கிடையாதுப்பா. பங்களாதேஷ் ராணுவம் ஏற்கனவே 2 முறை ஆட்சி பண்ணிருக்காங்க. அது ஒரு அந்த ஆட்சி முறையில ஒரு கலாச்சாரம் அது. அது பாகிஸ்தானோட தத்துவியாதின்னு வச்சுக்கலாம். அது இது முக்கியமாக இந்த சூழ்நிலை எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தது முதல்ல இருந்தே அமெரிக்காவுக்கும் இதுக்கும் பங்களாதேஷுக்கும் உரசல். என்ன காரணம் தெரியல. தொடர்ந்து அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பங்களாதேஷ் ராணுவத்தை அங்க ஒரு ராப்னு ஒரு படை இருக்குது, நம்ம பிஎஸ்எஃப் மாதிரி. அது முற்றிலும் ராணுவம் கிடையாது, அது பாராமிலிட்டரின்னு சொல்லுவாங்க. அதை பயங்கரமா யூஸ் பண்ணி இந்த ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்னு இருக்குது. அதாவது இஸ்லாமிய
தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள் அமைப்பு இருக்குது. அது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. அது வந்து பாகிஸ்தானில் தாலிபான் வந்த போது அங்க வந்து பங்களாதேஷ்ல கூஜின்னு வந்துச்சு, ஹர்கத்துல் ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்னு. அந்த தீவிரவாதிகளை இவங்க அடக்கினாங்க, நிறைய பேரை சுட்டு தள்ளினாங்க. அவங்கள வந்து ஒரு கோர்ட் மூலமாகவும் எடுத்தாங்க, பல்வேறு முயற்சிகள் எடுத்து. இப்போ வந்து அதுக்கு பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு இருக்குது. அது வந்து இந்த இவங்க எலெக்ஷனை பாய்காட் பண்ணிடுச்சது, பங்கு பெறல. ஏனெனில் ஒரு சமநிலைக்கு வந்தா தான் பங்கு பெற முடியும். இது ஆளும் கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அதனால இந்த ஆரம்பத்திலேருந்தே இவங்க வந்து தொடர்ந்து நெடுங்காலம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அது அந்த சூழ்நிலை இது வந்து ஐஎஸ்ஐ, அதாவது பாகிஸ்தான் உளவுத்துறையும் அங்க ஒரு அங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பின்னணியில. ஏனெனில் இது வந்து அந்த ஜமாத்தே இஸ்லாமியை பேன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த டாக்கா யூனிவர்சிட்டியில எப்போதுமே வந்து மாணவர்கள் தான் அரசியலை முன்னின்று பண்ணுவது. டாக்கால வந்து வீதியில வருவதெல்லாம் அவாமி லீக்கும் உண்டு, சாத்ரோ லீக் இருக்குது. இது வந்து சாத்ரோ யூனியன் இருக்குது. அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாமிக்கும் யூனியன் இருக்குது. அவங்க வந்து தான் இதை வந்து அந்த ஒரு சுதந்திர போருக்காக அர்ப்பணித்தவர்கள், தியாகிகள், அவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. முன்னால இருந்தது அது வந்து இடையில வந்து அதை கேன்சல் பண்ணாங்க, திரும்ப வந்து 30% இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது வந்து 7% குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இதுக்கு பின்னணியில இஸ்லாமிய தீவிரவாதம் தான் இருக்குது. அதனால இது வந்து பங்களாதேஷ் ஆர்மி அவங்கள விடாது, ஆட்சியில விடாது. அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கும் பங்களாதேஷ் ஆர்மிக்கும் ஒத்து போகாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ராணுவம் மாதிரி கிடையாது பங்களாதேஷ் ராணுவம். அவங்க வந்து நேற்றே அவர் சொன்னார், ராணுவ தலைவர் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ராணுவத்தை உபயோகிக்க கூடாது, நீங்க அந்த கட்டுப்பாட்டை சூழ்நிலையை கட்டுப்பாட்டை கொண்டதுக்கு ராணுவத்தை உபயோகிக்க கூடாது. அவங்க ஒத்துக்கல அந்த. அதனால வந்து இப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில ராணுவம் ஆட்சியை நிலைப்படுத்த முன்னின்று இருக்கிறது. இது வந்து முதல் முறை அல்ல, முன்னாலேயும் இந்த மாதிரி நடந்து இடைக்கால அரசு செஞ்சாங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, அப்புறம் இந்த ஷேக் ஹசீனாவும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதனால இது இடைக்காலமா இருக்குமா, இது தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு கேட்டாக்க, என்னை பொறுத்தவரையில் இது தொடர்ந்து ராணுவ ஆட்சி அங்க சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ஏனெனில் இந்தியா வந்து அதை விரும்பாது. இந்தியா ஒரு முக்கியமான மூன்று பக்கத்திலும் நாட்டின் மூன்று பக்கத்திலும் சூழ்ந்துள்ள இந்தியா ஓரளவு அழுத்தம் கொடுக்கும் இந்த அரசின் மீது. யார் வந்தாலும், பதவியில் வந்தாலும். அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்த சில நாட்களில் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இந்தியா ஒரு முக்கியமான புள்ளி, அதே நேரத்தில் சீனா ஒரு முக்கியமான புள்ளியாக இப்போ வந்திருக்குது. மிக்க நன்றி திரு ஹரிஹரன். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து வங்கதேசத்தில் நிலவி வரக்கூடிய அமைதியற்ற சூழல், ஷேக் ஹசீனா லண்டன் தப்பிச் சென்றிருக்கிறார் என்கிற தகவல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் நம்மோடு நேரலில் இணைந்திருக்கிறார். அவரிடமும் நாம் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு